அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைக்கு இருக்குது, அந்த பிள்ளைகிட்ட ஃபோனை கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இருந்தாலுமே அந்த சின்ன பிள்ளைக்கு நம்மக்கிட்ட ஃபோனை வாங்கி கேம் விளையாடாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஃபோனையும் கொடுக்கக்கூடாது, அதே சமயத்தில் அவங்களுடைய பிரச்சனையான கேமையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு செம்மையான ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதுதான் இந்த வீடியோ கேம் X6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ கேம் கன்சோல். ஓகே, இந்த வீடியோவில் இந்த வீடியோ கேம் கன்சோல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில் வீடியோ கேம்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது ஒர்த்தா இல்லையா, இதை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, இதை பற்றின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லைக்ஸை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி இதை நான் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலுமே இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த பாக்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் இந்த பாக்ஸை நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஓகேங்க, இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கன்சோலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம போக போக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு வீடியோ கேம் கன்சோல் இருக்குது. அதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் கன்சோலுக்கு சார்ஜ் போடுறதுக்காக ஒரு சார்ஜ் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இவ்வளோதாங்க இந்த பாக்ஸுக்குள்ளே வந்தது. ஓகே, இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிவி அவுட்புட் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல் 3.5 mm ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதுக்கு சார்ஜ் போடுறதுக்காக ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஹோல் இருக்கு, அந்த ஹோல் தான் இந்த வீடியோ கேமுக்கான மைக். அதுக்கப்புறம் அதே லைன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல ரெண்டு பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 3.5 இன்ச்ல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா ஒரு LCD டிஸ்ப்ளே. அடுத்து லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 பட்டன் இருக்குது. அதே போல கீழே பாத்தீங்கன்னா அதே 4 பட்டனுக்கான ஒரு கியர் கொடுத்திருக்காங்க. அடுத்து ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ABXY அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 பட்டன் இருக்குது. சோ இத பாத்தீங்கன்னா இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், அதாவது கிராஸ் பாக்ஸ், ட்ரையாங்கிள், சர்க்கிள் அப்படின்னு ஒரு 4 பட்டன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. அதுனா எதுக்காகனா இந்த கன்சோல் ஆன் ஆயிருச்சா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் பிளஸ், வால்யூம் மைனஸ், அது மட்டும் இல்லாமல் செலக்ட் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்லாட் இருக்குது. அது எதுக்காகனா மெமரி கார்டு போடுறதுக்காக. அப்படியே பின்னாடி சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவில் 10 MP மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 10 MP கிடையாது. இது எத்தனை MP இருக்கும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் மேலே ஆன் பட்டன் நீங்க ரைட் சைடு தள்ளிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேம் கன்சோல் ஆன் ஆயிடுது. அதுக்கப்புறம் இதோட ஹோம் பேஜ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்குது. அதாவது ஃபேமஸான கேம்ஸ் எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேம் சென்டர், மியூசிக், போட்டோஸ், சினிமா, கேமரா, டூல்ஸ், ப்ரௌசர், செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற ஆப்ஷனை பார்த்துடலாம். இந்த கன்சோலை யூஸ் பண்ணி நீங்க வீடியோ எடுத்துக்கலாம், அதே போல போட்டோவும் எடுத்துக்கலாம். பட் இந்த வீடியோவும் போட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ பின்னாடி 10 MP மெகா பிக்சல் போட்டிருக்காங்க. பட் இது 10 MP வராது. எனக்கு தெரிஞ்சு VGA கேமராவாக தான் இருக்கும், அதாவது 2 MP அல்லது 1 MP கேமராவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு மெமரி கார்டை யூஸ் பண்ணி இதில் பாட்டு கேட்டுக்கிற முடியும், வீடியோவும் பார்த்துக்கிற முடியும். ஓகே, இப்போ நம்ம இதோட மெயின் பர்பஸான வீடியோ கேம்ஸ்க்கு வரலாம். வீடியோ கேம்ஸை பொறுத்தவரை இதில் கிட்டத்தட்ட 10,000 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10,000 கேமுமே யூனிக்கான கேமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன் அப்படின்னா இந்த 10,000 கேமுமே நான் செக் பண்ணி பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு 500-600 கேம்ஸ் பார்த்து எல்லாமே யூனிக்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவும் செக் பண்ணி பார்க்கல, மேபி எல்லாமே யூனிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 10,000 கேம்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு சில கேம்ஸை விளையாடி பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம இதில் கேம்ஸ் விளையாடி பார்த்தாச்சு. இந்த கேம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 90 கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மறந்துருக்கவே மாட்டீங்க. 300 ரூபா கேம் கன்சோலுக்கு பார்த்தீங்களா, PS1 சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த 300 ரூபா கேம் கன்சோல் வாங்கி நம்ம கேம் விளையாண்டுருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே கிட்டத்தட்ட 10,000 கேம்ஸை இந்த ஒரே ஒரு கன்சோலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி சொல்லி பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு இன்னும் சவுண்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன், இங்கே சொல்லிக்கிறேன். ஓகேங்க, இப்போ இந்த கேம் விளையாடுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. அதாவது நீங்கள் அந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி விளையாடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் விளையாண்டுக்கிற முடியும். ஆனால் இதில் ஒரே ஒரு குறை இருக்குது. என்ன அப்படின்னா டபுள் பிளேயர் விளையாட முடியாதுங்க. சிங்கிள் பிளேயர் தான் விளையாட முடியும், டபுள் பிளேயர் விளையாட முடியாது. ஏன்னா அந்த 300 ரூபா கன்சோலில் நம்ம டபுள் பிளேயர் 2 ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி விளையாண்டுக்கிற முடியும். பட் இதில் சிங்கிள் பிளேயர் மட்டும் தான் விளையாண்டுக்கிற முடியும். ஓகே, ஃபைனலாக இதோட பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ பேட்டரியை பொறுத்தவரை நான் இதை ஒரு வாரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 4 மணி நேரம் கேம் விளையாண்டுருப்பேன். ஸோ இந்த 4 மணி நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. இன்னும் நான் இதை சார்ஜ் போடவே இல்லைங்க. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் நான் அப்பப்போ கேம் விளையாடுவேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்னு வச்சாலும் கூட 7 மணி நேரம் வருது. நான் 4 மணி நேரம் கணக்கு சொல்கிறேன். ஸோ 4 மணி நேரம் விளையாண்டுருக்கேன். இருந்தாலுமே எனக்கு சார்ஜ் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. அதே போல் சார்ஜ் போடுறதுக்கும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஓகே, அவ்வளோதான். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபைனலாக இந்த கன்சோலை நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா பேங்க்அவுட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேங்க்அவுட்டில் கிட்டத்தட்ட 2000 ரூபா போட்டிருக்காங்க. இன்னைக்கு டேட்டுக்கு இது 2000 ரூபா போட்டிருக்காங்க. இது வாங்குறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆஃபரும் இருக்குது. ஸோ கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைகிட்ட ஃபோன் கொடுக்க முடியாது. ஃபோன் கொடுத்தாங்கன்னா மேபி கட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஃபோன் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக இந்த கன்சோலை அவங்களுக்கு யூஸ் பண்ணால் கொடுத்துக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த கன்சோலை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. மற்றபடி நீங்கள் ஒரு 90 கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஏதாவது ஒரு பொருளை வாங்கணுமே அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. தேவை அப்படின்னா மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் பெஸ்ட் ப்ராடக்ட் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டனையும் அழுத்துருங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் இன்னொரு செம்மையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.